ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம திருச்செந்தூரில் நம்ம முருகன் கோயிலை தான் விசிட் பண்ண போகிறோம். என்னடா இது திருச்செந்தூரில் இருந்துக்கிட்டு கோயில் வீடியோ போடாமல் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நண்பா, இதுதான் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ் ஆச்சு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம உள்ளே நுழையும் போது அந்த ராஜா கோபுரம் நம்ம கண்ணுக்கு அழகாக காட்சி தருது. நண்பா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே தான். ஆனால் சண்டேயில் இவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா லீவ் டைங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம கோவிலில். இன்றைக்கி நான் 2 வீலர் எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன்னா அவ்வளோ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஓரளவு கூட்டம் இருந்தாலும் இன்றைக்கி அதிகமான கூட்டங்கள் இல்லை. வாங்க நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா விசிட் பண்ணலாம். ஓம் திருச்செந்திலாண்டவர். நண்பா, இந்த மாதிரி ஃப்ளேம் பிளேட் எல்லா முருகன் கோயில்லையுமே இருக்குது. நான் பழனிலையும் இதை பார்த்துருக்கேன். நிறையா மேக்ஸிமம் அறுபடை வீடுகள்லையும் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபோன்லாம் கொடுத்து வைக்கிற ஆஃபீஸு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அன்னதான மண்டபம் வச்சுருக்குறாங்க. இப்போ அன்னதானம் கேட்டிங்கன்னா இங்கே காலையிலே 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையுமே போடுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இது. ஏன்னா வெளியூரில் வர பக்தர்களுக்கு இது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் சாப்பிட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். பாருங்கள், பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு டொனேஷன் கொடுக்குற ஆஃபீஸர் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச டொனேஷனை நம்ம அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். என்ன நண்பர்களே, கூட்டமே இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது கம்மியான கூட்டம் தான் மக்களே. இதுக்கு மேலேயே கூட்டம் வரும். நீங்கள் கோயில் வந்தால் நீங்களே பார்த்துருப்பீங்க. இது நம்ம செல்லக்குட்டி அழகாக நடந்து வராங்க அவங்க அம்மா கூட. இங்கேயும் ஒரு மொபைல் ஆஃபீஸ் இருக்குது. முன்னாடிலாம் இந்த வசதிகள் கிடையாது நண்பர்களே. இப்போ தான் இந்த மாதிரி வசதிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நான் சின்ன பையனாக இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெறும் செருப்பு வைக்கிற இடம் தான் இருக்கும். இப்போ தான் இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா 100 ரூபா டிக்கெட் கவுண்ட்ரு. இது வழியாக கொஞ்சம் டிக்கெட் எடுத்து போனால் கொஞ்சம் சீக்கிரம் சாமியை பார்த்தலான்னு சொல்லி டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. வரிசையில் போகிறது நல்லதா, இந்த மாதிரி டிக்கெட் எடுத்து போகிறதா நல்லதான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா நம்ம கோயிலை நெருங்கி வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா நாளிக்கிணறு என்ட்ரன்ஸு. சுற்றி கடல் தண்ணி இருந்த போதிலும் ஒரு நல்ல தண்ணி கிணறு நாளிக்கிணறு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மூலவர் என்ட்ரன்ஸ். இது தான் நேராக நம்ம மூலவர் சண்முகநாதர் தான் தெரிவார். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மக்களே, இந்த ஒரு இதை எல்லா மக்களுமே திருச்செந்தூர் நிறையா வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஓம் கருணை கடலே கந்தா போற்றின்ற இந்த ஒரு இதை பக்கத்துலேயே ஒட்டினாப்புல பீச் தான். இந்த வண்டி பார்த்திங்கன்னா வயசானவங்களை ஏற்றிட்டு போகிறதுக்காண்டி இந்த ஒரு வண்டியை வச்சுருக்காங்க அறநிலைத்துறையிலேருந்து. இந்த நைட் டயத்துலேயும் கடலில் குளிச்சுட்டு எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் முருகனோட தங்கத்தேர் பவனி. அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு போகலாம். இப்போ கரெக்டாக தங்கத்தேர் பார்த்திங்கன்னா என்னோடய ஆப்போசிட்டில் அங்கே வந்துட்டுருக்கு. இங்கே பணங்களுக்கு கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடைகள்லாம் பாருங்கள். அதாவது தங்கத்தேர் வந்துட்டுருக்கு. நல்லா பக்கத்தில் வரும்போது அவங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம முருகனை தரிசனம் காமிக்கிறேன் நான்.
இதுதான் நம்ம தெய்வான யானை, நம்ம முருகன் கோயிலோட செல்ல யானை. ஓகே, எல்லோரும் முருகனை தரிசனம் பண்ண ரெடியாக இருங்க. நானும் ஜூம் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கொஞ்சம் மறைச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து ஜூம் பண்ணேன். கொஞ்சம் ஃபேஸ் கிளியராக தெரிஞ்சிச்சு. பார்க்கும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ற கோஷம் எனக்குள்ளேயே ரொம்ப ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. முருகனை பார்த்தோன்னே நமக்கு எல்லாத்துக்குமே உடம்புலாம் ஃபுல்லாக அரிச்சிருது மக்களே. அப்படியே வாங்க, நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே பீச்சுக்கு போகலாம். நம்ம திருச்செந்தூர் பீச்சை பொறுத்த வரையும் நம்ம பக்தர்கள் எல்லாமே தங்குறதுக்கு ஒரு காற்றோட்டமான ஒரு பிளேஸ் தான் இது. ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்தோடனே என் பொண்ணு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கலர் லைட்டு வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி, அவளுக்கு அதை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் அந்த கடையில் போய் அது எவ்வளோன்னு கேட்குறேன். பாருங்கள், அந்த பையன் சுற்றிட்டு இருக்கான்ல கையில் ஒரு கலர் லைட்டு, அதுக்கு தான் வேணும்னு சொன்னான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இது 10 ரூபாயோ என்னமோ இருந்துச்சு. இப்போ இதோட விலை கேட்டால் 40 ரூபான்னு சொன்னாங்க. ஓகே, அதில் ஒரு நல்ல பாலா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வாங்கிட்டுருக்கோம். என்ன வேணும்? என்ன வேணும்? இப்போ இந்த பாலை கையில் வாங்கினோன்னே எவ்வளோ ஹாப்பின்னு பாருங்கள் நம்ம பொண்ணுக்கு. இப்போ தான் நல்லா சிரிப்பு வந்திருக்கு என் புஜ்ஜிமாக்கு. இங்கே பிடிச்சிக்கோ, இங்கே பாரு, இங்கே பிடி, இங்கே பிடி, இதை பிடி, இதை பிடி. இப்போ சுத்து, இதை பிடிச்சி சுத்து, சுத்து. ஓகே மக்களே, நம்ம ஃபேமிலியோடு வந்து இங்கே பீச்சில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு என் பொண்ணு கூட ஜாலியாக விளாண்டுட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்ப போகிறேன். நம்ம பக்தர்கள்லாம் படுத்து அவங்க இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. அடுத்த வீடியோ இதோட உங்களுக்கு கிளியராக வேணும், பகலில் எடுத்து போடுங்க, முக்கியமான பிளேஸ்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் சொல்லுவேன். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.